Hey guys, welcome back to my channel. இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு ப்ரொடக்டிவ் டே இன் மை லைஃப் vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம நிறைய பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறதுனால ஒரு ஒர்க் டே ருட்டீன் எனக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் ஃபன்னாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இன்றைக்கி நிறைய ஒர்க் இருக்குது அப்படின்றதுனால நான் காலையிலே எழுந்து குளித்து ரெடி ஆகிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஜித் ஆர்கானிக்ஸோட ப்ராடக்ட்ஸ் பேக்கிங் அண்ட் அந்த பேக்கிங்க்கு முன்னாடி இருக்கிற பேக்கிங் பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் இப்போ நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இது நம்மளோட சாஃப்ரன் கோட் மில்க் சோப் அண்ட் அந்த சைடில் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபேஷியல் பாம்ஸ். இந்த ஃபேஷியல் பாம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 25 ரூபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, எந்த வேரியண்ட்டாக இருந்தாலும். இன்கேஸ் நீங்கள் நம்மளோட ப்ராடக்ட்ஸ் ஏதாவது செக் அவுட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட்டாக நம்ம எல்லா ஃபேஷியல் பாம்ஸையும் அன்மோல்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இது ஒரு சாம்பிள் சைஸ் சோப்ஸ் அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் நீங்கள் இதை வாங்கி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பிகர் சைஸ் வேணுமா வேண்டாமான்னு நீங்கள் டிசைட் பண்ணலாம். அண்ட் இது எல்லாத்தையும் நான் 3 வேரியண்ட் ஆக்சுவலி இதில் நான் போட்டிருக்கேன். ஸோ அந்த 3த்தையும் எடுத்து தனித்தனியாக இந்த மாதிரி ஒரு ஜிப்பர் பேக்கில் போட்டுட்டு அதை நான் இப்படி ரெடி பண்ணி வைக்கிறேன். ஸோ அந்த பேக்கில் போட்டதுக்கப்புறமா நம்மளோட ஜித் ஆர்கானிக்ஸோட பிராண்டிங் ஸ்டிக்கர்ஸ் நான் இதில் ஸ்டிக் பண்ணி வைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேஷியல் பாம்ஸோட ஒர்க் முடிஞ்சது. அடுத்தது லிப் பாம்க்கும் நான் அகேன் பிராண்டிங் ஸ்டிக்கர்ஸ் அண்ட் ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் பற்றின ஸ்டிக்கர்ஸ் ரெண்டுத்தையும் ஸ்டிக் பண்ணி ரெடி பண்ணி வைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்தது நம்ம பண்ண போகிறது அந்த சாஃப்ரன் கோட் மில்க் சோப் சொன்னேன் இல்லையா, அதை பேக் பண்ண போகிறோம். ஸோ எப்போவுமே நீங்கள் இந்த மாதிரி ஹேண்ட்மேட் சோப்ஸ் பண்ணும்போது அதை இந்த மாதிரி கிளிங் ரேப்பில் ரேப் பண்ணி வைங்க. ஸோ தட் அது உங்களுக்கு மாய்ஸ்சர் பபிள்ஸ் வரும், அது வராமல் ப்ரிவெண்ட் பண்ணலாம். ஸோ அந்த பேக்கிங் தான் இப்போ நான் பண்ணுறேன். அவுட்டர் பேக்கேஜிங் நான் ஆர்டர்ஸ் வரும்போது தான் அவுட்டர் பேக்கேஜிங் பண்ணுவேன். ஸோ இந்த ஒர்க் எல்லாம் முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நான் லன்ச் சாப்பிட போகிறேன். ஸோ லன்ச்சுக்கு அன்னைக்கு கீரை குழம்பு அண்ட் ஃபிஷ் ஃப்ரை, இதுதான் என்னோடய லன்ச். ஸோ லன்ச் முடிச்சதுக்கப்புறமா நான் டாக்ஸ் கூட்டிகிட்டு சும்மா வாக்கிங் கூட்டிகிட்டு போயிருந்தேன் அவங்கள நாங்கள் அட்லீஸ்ட் ஒரு 2 டைம்ஸ் ஆச்சும் கூட்டிகிட்டு போகணும். பிகாஸ் க்ளோஸ்ட் கம்யூனிட்டி அப்படிங்கிறதுனால நாங்களே கொண்டு போயிட்டு விட்டுட்டு வந்துட்டோன்னா அவங்க வேறு எங்கேயும் போகாமல் இருப்பாங்க. ஸோ அந்த ரீசனுக்காக தான். ஸோ இனிஷியல் டேஸில் எனக்கு இது ஒரு ரொட்டீன் மாதிரி ஹேபிட்டுவேட் ஆகிடுச்சு. டே டைமில் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னா நான் தான் இப்போலாம் கூட்டிகிட்டு போகிறேன். நைட் டைமாக இருந்தால் மட்டும் ஒன்று ஹரி கூட்டிகிட்டு போவான், இல்லைனா அவங்க அம்மா கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் ஹரியும் லன்ச் முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் எனக்கு ஒரு டைம் கிடைக்கும். அந்த டைமில் நான் என்னோடய ரீல்ஸ் ஒர்க் அது எல்லாமே பண்ணுவேன். அதில் அன்றைக்கி நான் பண்ண ஒர்க் என்ன அப்படின்னா, கொஞ்சம் இந்த மாதிரி மெஹந்தி போட்டு ரீல்ஸ் எடுத்து மெஹந்தி டுட்டோரியல்ஸ் இல்லைனா மெஹந்தி பற்றின சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கொடுக்குறது, அந்த மாதிரி நான் ஷேர் பண்ணி வீடியோஸ் ரெடி பண்ணுவேன். ஸோ அன்றைக்கி நான் மெஹந்தி போட்டது தான் நெக்ஸ்ட் ஒர்க் நான் பண்ணது.
இந்த ரீல்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா கண்டிப்பாக என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ நான் வந்து கம்ப்ளீட் பண்ண மெஹந்தி டிசைன் இது தான். இந்த மாதிரி ஃபுல்லாக டிசைன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அது முடித்ததுக்கப்புறமா நான் சொன்ன மாதிரி இன்றைக்கான விலாகில் நம்ம ஷேர் பண்ண போகிற கிராஃப்ட் வந்து இந்த ட்ரீம் கேச்சர் தான். ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ரிங் ஏதாவது எடுத்துக்கோங்க. அண்ட் அடுத்தது உல் உங்களுக்கு தேவைப்படும். அண்ட் ஃபேப்ரிக் க்ளூ. உல் வந்து உங்களோட கலர் சாய்ஸ் தான், நீங்கள் எவ்வளோ கலர்ஸ் வேணும்னாலும் இன்கார்பரேட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரிங்கில் இந்த மாதிரி நல்லா டைட்டாக ஒரு நாட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அது நல்லா க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் அந்த ரிங்கோட ரிம் இருக்கும் இல்லையா, அந்த ரிம்மில் வந்து க்ளூ அப்ளை பண்ணி நான் இந்த மாதிரி சுற்றுறேன் இல்லையா, அதே மாதிரி நீங்கள் உள்ளே வந்து கம்ப்ளீட்டாக அந்த ரிங்கு வந்து ஃபுல்லாக கவர் ஆகிற அளவுக்கு இந்த உள் வச்சு நீங்கள் ஃபினிஷ் பண்ணுங்கள். க்ளூ யூஸ் பண்ணுங்கள், பிகாஸ் அப்போ தான் நல்லா ஸ்டடியாக இருக்கும். ஸோ நல்லா க்ளூ அப்ளை பண்ணி இதை ட்ரை ஆக விடுங்க. ஸோ இது ட்ரை ஆகிற டைமில் நம்ம வந்து டாசல்ஸ் ரெடி பண்ணிடலாம். டாசல்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு கார்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. இதோட ஹைட் வந்து உங்களுக்கு டாசல்ஸ் எவ்வளோ லாங்காக வேணுமோ அந்த ஹைட்டு தான் உங்களோட இந்த கார்டு ஹைட்டாக இருக்கணும். ஸோ நான் வந்து 50 டைம்ஸ் இதை வந்து ரோல் பண்ணுறேன். 50 டைம்ஸுங்கும் போது ஒரு நல்ல பஞ்ச் உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் உங்களுக்கு பெருசாக வேணும்னா அதிகமாக சுற்றுங்க, இல்லை கம்மியாக வேணும்னா கம்மியாக சுற்றுங்க. ஸோ டாசல்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இஃப் அட் ஆல் உங்களுக்கு தெரியல அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து நான் டாசல்ஸோட ஹெட் பாயிண்ட் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அதையும் நாட் பண்ணி க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போது பாட்டம் வந்து நம்ம ட்ரிம் பண்ணிவிட்டு அதெல்லாம் ஈக்குவல் சைஸாக நம்ம ட்ரிம் பண்ணிட்டோன்னா நம்மளோட டாசல்ஸ் ரெடி. நான் வந்து மொத்தம் 3 டாசல்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வேணும்னா நீங்கள் 6 டாசல்ஸ் இல்லை 9 டாசல்ஸ் கூட பண்ணலாம். அடுத்து இப்போ நான் வந்து எந்த மாதிரி வேணும் அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணி பார்த்துக்கிறேன். பார்த்ததுக்கப்புறமா அதில் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணி நாட் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் அரேஞ்ச்மெண்ட்டை பண்ணி ஒரு தடவை பாருங்கள். பார்த்துட்டு லென்த்துக்கு ஏற்ற மாதிரி அந்த உள்ளோட லென்த்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டதுக்கு அப்புறமா அந்த ரிங்கோடு சேர்த்து நாட் பண்ணி க்ளூ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இல்லைனா நீங்கள் வந்து க்ளூ பண்ணதுக்கப்புறமா இதை வந்து ஆல்ட்ரு பண்ண முடியாது. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். எக்ஸ்ட்ரா உல் எல்லாத்தையும் ட்ரிம் பண்ணிவிட்டு மறுபடியும் க்ளூ போட்டு அதை நல்லா ட்ரை பண்ணதுக்கப்புறமா உங்களோட ட்ரீம் கேச்சர் வந்து ரெடி ஆகிடும். ஸோ நான் இதே மாதிரி 2 ட்ரீம் கேச்சர் பண்ணி எங்கள் பெட்டுக்கு மேலே இருக்கிற விண்டோவில் வந்து நான் ஹேங் பண்ணி வச்சுருக்கேன். அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. ஐ ஹோப் இந்த கிராஃப்ட் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நான் ஈவினிங் ஆயிடுச்சு. ஸோ அதனால் ஈவினிங் வந்து ஐ ஹேட் டீ. இன்னும் என் கையில் மெஹந்தி இருக்குது, பிகாஸ் நான் 24 hours விட்டு அதோட ஸ்டெயின் ரீல்ஸ்க்காக அதை அப்படியே விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நான் கார்டனிங் பண்ணிகிட்ருந்தேன். கார்டனிங் பண்ணதுக்கப்புறமா அன்றைக்கி ஆல்மோஸ்ட் டே ஓவர். ஸோ அதில் வந்து புது சீடு ஒன்று வந்திருந்தது, அதை தான் நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஜாலியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இஃப் யூ லைக் இட் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.